கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக இபிஎஸ் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், கேரளாவிலிருந்து கொட்டப்பட்ட கழிவிற்கு இபிஎஸ் மற்றும் தங்கம் தென்னரசு பதிலடி தெரிவித்துள்ளனர். அவர் என்ன கூறினார்கள்? முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர் தனது எக்ஸ் தள பதிவில் கேரளா மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் கொட்டப்படும் குப்பைகள் தொடர்பான அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்று நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது ஒரு அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் அடிமை அதிமுக ஆட்சியில் தான் தேனி, திருநெல்வேலி, விருதுநகர் உள்ளிட்ட தமிழ்நாடு கேரளா எல்லையோர பகுதிகளில் கேரளாவில் இருந்து சட்டவிரோதமாக கழிவுகளை கொண்டு வந்து கொட்டியதாகவும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு மருத்துவ கழிவுகள் அபாயம் என்று விழித்துக் கொள்ளும் தமிழகம் என்று தனியார் அதாவது பத்திரிகை நிறுவனத்தில் கட்டுரையானது வெளியிடப்பட்டிருந்ததாகவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற முதல், அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் அமைந்தவுடன் தமிழ்நாடு கேரளா எல்லையோர தீவிர கண்காணிப்பு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் கேரளா கழிவுகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைவது அதாவது பெருமளவு தடுக்கப்பட்டதாகவும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து கழிவுகளை கொண்டு வரும் மீது கடுமையான நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எந்த விதமாக நடக்கும் ஓரிரு நிகழ்வுகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடித்து தண்டனை பெற்று தரும் வரை அதாவது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதாவது சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதாவது கல்லூர் பகுதிகளிலும் சட்டவிரோதமாக கேரளாவிலிருந்து கழிவுகள் கொண்டு வரப்பட்டதையும் அதாவது வந்தவுடன் விரைந்து நடவடிக்கையானது எடுத்தும் கழிவுகளை கொட்டியவர்களை சுத்தம் அதாவது அந்த கிராம மக்களே அவர்களை பிடித்து காவலரிடம் ஒப்படைத்த சம்பவம் அரங்கேறியதாகவும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு கேரளா எல்லையோர அதாவது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்பது போல எதிலாவது அரசியல் செய்து பேரெடுத்து துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி என்று தனது அறிக்கையில் காட்டமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தனது அறிக்கை வாயிலாக பதிலடி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்திற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி தெரிவித்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.